ஹாய் வணக்கம். நான் இன்றைக்கு உங்களுக்கு செய்து காட்ட போகிறது இந்த பேட்டர்ன் தான். நல்ல வடிவான ஒரு பேட்டர்ன். பிளாங்கெட் பேக்ஸ் எல்லாம் செய்ய நல்ல சூட்டபிளான ஒரு பேட்டர்ன். வாங்கோ எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்ப்போம். நான் இந்த பேட்டர்ன் செய்கிறதுக்கு பாவிக்கிற நூல் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹொபி என்ற ஒரு பிராண்டிலிருந்து நான் இந்த நூல் எடுத்திருக்கிறேன். அதோட 5 மில்லிமீட்டர் பின்னால் நான் இந்த பேட்டர்ன் செய்ய போகிறேன். நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கிற நூல் மற்றது உங்கள்கிட்ட இருக்கிற பின்னுக்கேற்ற மாதிரி இந்த க்ரோக்கெட்டிங் பேட்டர்னை செய்து எடுத்துக்கொள்ளலாம். முதல்ல ஒரு ஸ்லிப் நோட் ஒன்று போட்டு கொள்ளுங்க. பிறகு உங்களுக்கு தேவையான அளவு நீளத்துக்கு செயின் போட்டு எடுத்துக்கொள்ளுங்க. இந்த செயின் போடைக்குள்ள நீங்கள் ஒற்றை இலக்கம் ரெட்டை இலக்கம் என்று எதையும் கவனத்தில் கொள்ள தேவையில்லை. உங்களுக்கு எவ்வளவு தேவையான நீளமோ அவ்வளவுத்துக்கு செயின் போட்டு எடுத்துக்கொள்ளுங்க. நான் இப்போ உங்களுக்கு செய்து காட்டுறதுக்கு 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 நான் இப்போ உங்களுக்கு செய்து காட்ட 12 செயின் போட்டு எடுத்திருக்கிறேன். இப்போ முதலாவது ரோ செய்கிறதுக்கு 1 2 செயினை பாவிக்கக்கூடாது, ஸ்கிப் பண்ண போகிறோம். இந்த முதலாவது ரோவில் பார்த்தீங்கன்னா நாங்கள் காஃப் டபுள் குரோஷே போட்டு எடுக்க போகிறோம். அப்போ காஃப் டபுள் குரோஷேன்ற ஒரு உயரம் பார்த்தீங்கன்னா இப்படி 2 செயின் அளவு வரும். அதால் நாங்கள் முன்னுக்கு 2 செயினை பாவிக்காமல் ஸ்கிப் பண்ணுறோம், பாவிக்கல. இப்போ மூன்றாவது செயினில் நாங்கள் பேக் லூப்புக்குள்ள காஃப் டபுள் குரோஷே போட்டு எடுக்கிறோம். இப்படி நீங்கள் போட்டிருக்கிற எல்லா செயினுக்குள்ளையும் காஃப் டபுள் குரோஷே போட்டுக்கொண்டு வாங்கோ. பேக் லூப்புக்குள்ள நாங்கள் செய்கிறோம். மாறி 2 லூப்புக்குள்ளையும் இல்லாட்டி ஃப்ரண்ட் லூப் அப்படி செய்தீங்களா இந்த பேட்டர்ன் பிழைச்சிடும். அதால் நீங்கள் பேக் லூப்புக்குள்ள இப்படியே காஃப் டபுள் குரோஷே முதலாவது ரோ ஃபுல்லாக நீங்கள் காஃப் டபுள் குரோஷே போட்டுக்கொண்டு வாங்கோ. காஃப் டபுள் குரோஷே எப்படி போடுறதுன்னு தெரியாதாக்களுக்கு நான் ஆறுதலாக செய்து காஃப் டபுள் குரோஷே போட்டிருக்கிறேன் வீடியோ, நீங்கள் பார்த்து பழகி கொள்ளுங்க. இப்போ நாங்கள் கடைசி செயினுக்கு காஃப் டபுள் குரோஷே போட்டு எடுக்கிறோம். இப்போ பாருங்க, முதலாவது ரோ ஃபுல்லாக நாங்கள் செய்து எடுத்துட்டோம். இப்படி காஃப் டபுள் குரோஷே போட்டு எடுத்தாச்சு. இப்போ ரெண்டாவது ரோவுக்கு ஒரு செயின் போட்டுட்டு இப்படி திருப்பி கொள்ளுங்க. இப்போ ரெண்டாவது ரோவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் சிங்கிள் குரோஷே போட போகிறோம். எப்படி போட போகிறோம்னா இந்த முதலாவதாக இருக்கிற இந்த இதில் 2 லூப்பும் பாவிச்சு முதலாவது செயினுக்குள்ள ஒரு சிங்கிள் குரோஷே போடுறோம். பிறகு ரெண்டாவது பாருங்க, இந்த இது ரெண்டாவதுக்கு நேரே இருக்கிற கீழே உங்களுக்கு பார்க்க தெரியும், இதுக்கு நேரே இருக்கிற கீழே இந்த இடத்துல பின்ன இப்படி கொடுத்து இப்படி இடையால் கொடுக்க போகிறோம். இப்படி கொடுத்து சிங்கிள் குரோஷே. பிறகு வர எல்லாத்துக்குள்ளேயும் இப்படி கீழே இருக்கிற இந்த இடங்களுக்கு இப்படி ஃப்ரண்ட் முன்பக்கமாக இப்படி கொடுத்து நாங்கள் சிங்கிள் குரோஷே செய்ய போகிறோம். இப்படி இங்கே இருக்கிற எல்லாத்துக்கும் இப்படி முன்பக்கமாக இப்படி கொடுத்து சிங்கிள் குரோஷே, இப்படி கொடுத்து சிங்கிள் குரோஷே. பிறகு இப்படி கொடுத்து சிங்கிள் குரோஷே, இப்படி கொடுத்து சிங்கிள் குரோஷே. பிறகு இப்படி கொடுத்து சிங்கிள் குரோஷே,
இப்படி கொடுத்து சிங்கிள் க்ரோஷே. இப்போ பாருங்க, இது கடைசியாக இருக்கிற இந்த இடம். இந்த இடத்துல இப்படி கொடுத்து சிங்கிள் க்ரோஷே. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கடைசியாக இந்த இடம் உங்களுக்கு தெரியும். இதில் இங்கே கடைசியாக 2 செயின் போட்டு இந்த இடத்துல நார்மலாக இப்படி கொடுத்து ஒரு சிங்கிள் க்ரோஷே. இப்போ பாருங்க, இதில் கடைசியாக முடிக்கைக்கு ஒரு நார்மல் சிங்கிள் க்ரோஷே போடுறோம். ஸ்டார்ட் பண்ணிக்கலையும் ஒரு நார்மலான ஒரு சிங்கிள் க்ரோஷே போடுறோம். இடையில தான் இப்படி நாங்கள் ஒரு டிசைன் வந்து இப்படி போட்டு எடுக்கிறோம். இனி 3வது ரோ செய்கிறதுக்கு 1 2 செயின் போட்டுட்டு இப்படி திருப்பி கொள்ளுங்க. பார்த்தீங்களா? இப்போ எங்களுக்கு இப்படி ஒரு பேட்டர்ன் ஒன்று வரவழைக்கிட்டுருக்கோம். இப்போ நாங்கள் 1வது ரோவையும் 2வது ரோவையும் ரிப்பீட் பண்ண போகிறோம். அப்படியே மேலே மேலே ரிப்பீட் பண்ண போகிறோம். இப்போ பாருங்க, 1வது ரோவுக்கு நாங்கள் பேக் லூப்புக்கு பாவிச்சுறாங்க. ஆனால் இங்கே வந்து 2 லூப்பும் பாவிச்சு போட போகிறோம். இப்போ 1வதுக்கு நேராக 2 செயின் போட்டு ஒரு காஃப் டபுள் க்ரோஷேயாக நாங்கள் எடுத்துட்டோம். இனி 2வது இந்த செயின் இது இல்லை, இதில் வந்து காஃப் டபுள் க்ரோஷே போட்டு எடுக்க போகிறோம். இப்படி எல்லா செயினுக்கும் 3வது ரோவில் 2 லூப்பும் பாவிச்சு நீங்கள் இப்படியே காஃப் டபுள் க்ரோஷே வந்து செய்து கொண்டு வாங்கோ. இனி வார எல்லா இதுக்கும் நாங்கள் வந்து 2 லூப்பும் பாவிச்சு தான் மேலே செய்வோம். கீழே 1வது ரோவுக்கு மட்டும்தான் நாங்கள் பேக் லூப்பில் பாவிச்சு நாங்கள் காஃப் டபுள் க்ரோஷே போட்டு நாங்கள் இனி வார எல்லா இதுக்கும் வந்து நாங்கள் இப்படி 2 லூப்பும் பாவிச்சு கொண்டு தான் வருவோம். இப்போ இந்த இடத்துல காஃப் டபுள் க்ரோஷே. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னிச்சுன்னா இந்த கடைசியாக நாங்கள் இடத்துல போட்ட இடத்துல காஃப் டபுள் க்ரோஷே. சரிங்களா? இப்படி எங்களுக்கு 3வது ரோ இப்படி வரும். 4வது ரோவுக்கு ஒரு செயின் போட்டுட்டு இப்படி திருப்பி கொள்ளுங்க. இனி 4வது ரோ பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் 2வது ரோவை ரிப்பீட் பண்ண போகிறோம். அப்போ உங்களுக்கு தெரியும், 1வது செயினுக்குள்ள ஒரு சிங்கிள் க்ரோஷே, 2வதுக்கு இதுக்கு நேராக இருக்கிற கீழே 2வது செயினில் இப்படி ஃப்ரண்ட் பிட்வீன் இந்த க்ரோஷே அந்த ஃப்ரண்டும் இந்த இடையால் நாங்கள் செய்ய போகிறோம். முன்பக்கமாக அப்படி கொடுத்து இப்படி இடையால் கொடுத்து இப்படி செய்ய போகிறோம். இப்போ இப்படி இடையில் இப்படி கொடுத்து நீங்கள் செய்து கொண்டு வாங்க. இது வந்து 4வது ரோ. அப்போ நீங்கள் வந்து இனி 3வது ரோவையும் 4வது ரோவையும் நீங்கள் ரிப்பீட் பண்ணினீங்கள்னு சொன்னால் உங்களுக்கு தேவையான அளவு நீளத்துக்கு நீங்கள் எவ்வளவு தூரம் செய்ய போகிறீங்களோ உங்களோட ப்ராஜெக்ட் அவ்வளவு தூரத்துக்கு நீங்கள் இப்படி செய்து கொண்டு வாங்கும். இந்த 3வது ரோவையும் 4வது ரோவையும் நீங்கள் ரிப்பீட் பண்ணிக்கல ஒரு நல்ல வடிவான பேட்டர்ன் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கடைசி இடத்துல நாங்கள் ஒரு சிங்கிள் க்ரோஷே வந்து போடுறோம். இதன்னிட்டு சிங்கிள் க்ரோஷே. உங்களுக்கு தெரியும், ஸ்டார்ட் பண்ணிக்கலையும் முடிக்கலையும் நாங்கள் இந்த சிங்கிள் க்ரோஷே இதில் வந்து இந்த ஃப்ரண்ட் சிங்கிள் க்ரோஷே அந்த பிட்வீன் இடையால் போடுறதுக்கு வந்து நாங்கள் கடைசியும் முடிவும் வந்து நார்மலான சிங்கிள் க்ரோஷே போட்டு எடுக்கிறோம். இப்போ பார்த்தீங்களா, ஒரு வடிவான பேட்டர்ன் ஒன்று எங்களுக்கு வரவழைக்கிட்டு இருக்கு. நல்ல வடிவாக இருக்குது. ஒரு எலும்பி ஒரு பள்ளம் மேடு பள்ளம் மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு பேட்டர்ன். இதே மாதிரி நீங்கள் இந்த பேட்டர்னை ரிப்பீட் பண்ணி கொண்டு வாங்க. நானும் உங்களுக்கு செய்து கொண்டு வந்துட்டு காட்டுறேன். பார்த்தீங்களா, நல்ல வடிவான ஒரு பேட்டர்ன் ஒன்று நாங்கள் செய்து எடுத்துட்டோம். நல்ல வடிவாக இருக்குது. இந்த பேட்டர்னில் நீங்கள் பேக் செய்யலாம், பேபி பிளாங்கெட் செய்யலாம். நிறைய ப்ராஜெக்டுகளுக்கு வந்து நீங்கள் இந்த பேட்டர்னில் செய்தெடுக்கலாம். தொப்பி கூட நீங்கள் வந்து பின்னி எடுக்கலாம். இந்த பேட்டர்னில் நல்ல வடிவாக இருக்கும். நான் நம்புகிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து உதவியாக இருந்திருக்கும் என்று சொல்லி நீங்களும் செய்து பாருங்கோ. இன்னொரு வீடியோவில் திரும்பவும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.